கண்மணி, எனக்கு ஒரு டவுட். என்ன சஞ்சய் கேளு. இல்ல, எப்ப பார்த்தாலும் ஏன் எனக்கும் ஜெனிக்கும் முடிக்குள்ளே நீ பாரு. அது அது வந்து சஞ்சய், என் ஃப்ரெண்டு பாவம் உன்கிட்ட இருந்து ஏமாந்துட கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேர்த்து எதுக்கு ஃப்ரீயா விட்டுருக்கேன்னா, அவங்க யங் கப்பல்ஸ் இனிமே மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் அந்த மாதிரி எந்த டாபிக்கும் வரல. அதனால பட் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருங்க. மூஞ்சி, நாங்களே எப்ப மாட்டுதான் இப்படி சந்திக்கிற நேரத்துல இப்படி நந்தி மாதிரி குறுக்க வந்து இருந்துரு. என்னமோ ரெண்டு பேரும் பேசிக்கிடாத மாதிரியே ரொம்ப சீன் போடாதீங்க. சரி சரி, விடு விடு. ஸ்டெல்லா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லு. ஏன் வந்த நேரத்துல இருந்து அமைதியாவே இருக்க? அவ நல்ல பொண்ணு, அதனால அவ கொஞ்சம் அமைதியா அடக்க ஒடுக்கமா இருக்கா. ஆமா ஸ்டெல்லா, நானும் வந்த நேரத்துல இருந்தே தான் பாத்துட்டு இருக்கேன். நீ அமைதியாவே இருக்க. அதானே, உன் கேரக்டர் இது கிடையவே கிடையாது. என்ன லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்ப, இப்ப என்னாச்சு அமைதியாவே இருக்க? என்னாச்சு ஸ்டெல்லா, ஏதாவது பிரச்சனையா? அட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்ப மாதிரி நார்மலா தான் இருக்கேன். இல்ல, ஏதோ ஸ்டெல்லா மறைக்கா, என்னன்னு தெரியல. என்ன ஸ்டெல்லா, ஏதாவது பிரச்சனையா? உடம்புக்கு முடியலையா? இல்ல சஞ்சய், நான் எப்ப மாதிரி கேஷுவலா தான் இருக்கேன். ஸ்டெல்லா என்ன பேசிட்டு இருக்க போறா? நீங்க எல்லாரும் கப்பல்ஸா வந்திருக்கீங்க. சொல்லிருந்தா அவளும் அவளோட ஃபியான்சியை கூட்டு வந்திருக்கலாம்னு நினைச்சிருப்பா. என்ன ஸ்டெல்லா? இல்ல, அப்படிலாம் இல்ல. ஆமா, இனிமே வர அடுத்த வாரத்துல இருந்து ஸ்டெல்லாக்கு மேரேஜ் ஷாப்பிங் வந்து பண்ண போறாங்க. கல்யாண ஷாப்பிங் முடிச்சிட்டு இனிமே அடுத்து மேரேஜ் தான். அதுக்கு அடுத்து உங்களுக்கு மேரேஜ் தான். என்னதான் இருந்தாலும் முதல்ல ஸ்டெல்லா தானே. ஸ்டெல்லாவோட மேரேஜுக்கும் கார்த்தி மேரேஜ் போட்ட மாதிரி எல்லாரும் சேமா ட்ரெஸ் போடுவோம். ஒன்னும் தேவையில்ல. அந்த மேரேஜ்ல எல்லாரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்த மாதிரி போட்டிருந்தோம் தெரியுமா? என்ன, அப்போ நீயும் ஜெனியும் சேமா இருந்தது உனக்கு பிடிக்கல? அப்படிலாம் இல்ல, நானும் ஜெனி மட்டுமா சேமா இருந்தோம், நம்ம எல்லாருமே சேமா இருந்தோம். அது நல்லாவே இல்ல. எல்லாரும் சேமாவே வாங்கி போடுவோம். சரி, அதெல்லாம் விடுங்க, வாங்க நம்ம கொஞ்சம் நடப்போம். எப்பவுமே இருந்து இதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கு. வாங்க. எனக்கு ஓகே, வாங்க போலாம். உனக்கு அவ சொல்ற எல்லாத்துக்கும் ஓகே தானே? வாங்க. ஆனா கண்மணி, என்னை என் தங்கச்சிங்க கூட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியாத. நீ இருக்கிய, உன்னெல்லாம் கட்டுறவன் ரொம்ப பாவம். நீ தப்பா சொல்ற. என்னெல்லாம் கட்டணும்னா அவன் புண்ணியம் பண்ணிருக்கணும். புண்ணியம். ஆமா, போடலங்கா பண்ணிருக்கோம், போடலங்கா. சஞ்சய் மெண்டல். போடி ஆந்தகனி. ஐயோ போதும், நிறுத்துங்க. வாங்க. சரி, உனக்காக மட்டும்தான் அவனை விட்டுட்டு ஆரம்பத்துக்கா அடிச்சு மூஞ்செல்லாம் பிரிச்சு மேஞ்சிருவேன். உனக்காக மட்டும்தான் அவன் மூஞ்ச ஸ்பாயில் பண்ணாம விடுவேன். சரி டி, வா. அட இல்லனா என் சஞ்சய். சரி, நான் ஒண்ணும் சொல்லல, வாங்க. சஞ்சய் பயந்துட்டா. அஞ்சலி கோபடம்ச்சுல, உன்னை பத்தி தெரியும். சரி சரி, போதும், நிறுத்துங்க. அட எருமை, மூஞ்ச மாத்து, பார்க்க சகிக்கல. இதோட எருமை மாடு சோடா புட்டி. சரி போதும், பாவம்ல, விட. எப்பவுமே இந்த எருமை மாடு இப்படிதான் என்கிட்ட தேவையில்லாம வாங்கி கட்டிக்கிடணும்னே நினைக்குது. உனக்காக அடிக்கடி பார்த்து மன்னிச்சு விட்டுட்டு இருக்கேன் பாத்துக்கா. சரி, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுரு. மூஞ்ச மாத்தேன். மெண்டல், மூஞ்ச மாத்த. அவள் எத்தனை தடவை தான் கேட்டுக்கிட்டே இருப்பா. என்னடா அஜய், அஞ்சலி கோபப்பட மாட்டான்னு திடீர்னு கோபப்படுதா? என்கிட்டதான் அஞ்சலிமா கோபப்பட மாட்டான்னு, உன்கிட்ட கோபப்பட மாட்டான்னு நான் சொல்லவே இல்லையே. மூஞ்சி. பாஸ்டல நம்ம இங்க இருந்து போலாம். நான் கண்மணி. அப்பா, ஒரு வழியா ஸ்டெல்லா சிரிச்சிட்டா. ஸ்டெல்லாவை சிரிக்க வச்ச கண்மணிக்கு எல்லாரும் ஒரு ஓ போடுங்க. Thank you. போதும் நம்ம கொண்டிக்கிறாத. மெண்டல். சஞ்சய், நீயும் வாயெல்லாம் கொஞ்சம் குறையேன். அவகிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை இழுத்துக்கிட்டே இருக்க. ஓகே, கடைசில பாவம் ரகுவால தான் வர முடியல. ஆமா. சரி, வாங்க. போச்சு, இப்பதான் கொஞ்சம் ஒழுங்கா பேசினா. ஸ்டெல்லா விடு. அங்க என்ன தங்கச்சிமா, என்ன அவன் கைய தைரியமா பிடிச்சிட்டு நிக்கா? என்னல மெண்டல், பேய் எறிஞ்ச மாதிரி இருக்க? அது வந்து ஹாய் டாக்டர். இதுதானா? ஹாய்மா. எல்லாரும் என்ன பீச்சுக்கு வந்திருக்கீங்க? அஜய், அஞ்சலி, உங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டேன். என்கேஜ்மெண்ட்லாம் இல்லண்ணா, சும்மா பேசி முடிக்கிறது தான் வந்தாங்க. ஓ, ஜெனி வீட்ல சொன்னியா? சொல்லிட்டேனா?
பீச்சுக்கு வரோம் நம்மகிட்ட சொல்லிட்ட. ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போறோம் நீ சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஐயோ ஜெனி கையையும் விட்டு தொலைக்க மாட்டக்கா. இவன் வேற. லே மச்சான் போதும்ல, வா நம்ம அந்த சைடா போவோம் வா. அட சஞ்சய் கைய விடு, அண்ணன் பாக்கான். ஏய் வெண்ண கைய விடல சஞ்சய். இரு, உங்க அண்ணன் பார்த்துட்டு தான் நிறைய கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். போச்சு, ரெண்டு பேரும் இன்னைக்கு வசமா மாட்டினாங்க. இல்ல அஜய் ஏதாவது பண்ணல, அண்ணன் பார்த்துட்டு தான் கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். ஏதாவது பண்ணனா என்ன பண்ண சொல்ற? பார்த்துட்டு தான் அர்ஜுன் கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான், அமைதியா இரு. சரி ஃப்ரெண்ட்ஸோட வந்த, இப்படிதான் கைய பிடிச்சிட்டு நடக்கணுமா ஜெனி? சொல்லு. அது 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 வந்து அண்ணா. என்ன ஜெனி அது வந்து இது வந்து நிறுத்திட்டு இருக்க? என்ன அண்ணா என்ன நடக்குது சஞ்சய் இங்க? ஹலோ போலீஸ், உங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? நீங்க கொஞ்சம் எல்லார் கையுமே பார்த்தா நல்லா இருக்கும். நாங்க ஒரு கேம் விளையாடுறோம். நானும் கண்மணியும் ஒரு டீம், இங்க சஞ்சயும் ஜெனியும் ஒரு டீம், அதுக்கப்புறம் அஜய் அஞ்சலியும் ஒரு டீம். இப்ப இத நான் நம்பணும்னு சொல்றீங்களா ஸ்டெல்லா? டேய் மச்சான் கோவப்படாத, அமைதியா இரு. நான் உங்களை நம்புங்க நம்பாதீங்க எதுவுமே சொல்லல. ஆனா அவகிட்ட நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்கலாம். சொல்லுனா அவ எப்படி சொல்லுவா? என்ன மூஞ்சி மாறிட்டான் எனக்கு. என்ன ஸ்டெல்லா சொன்ன உடனே கேட்டுட்டாவ. சரி ஜெனி வா வீட்டுக்கு போலாம். மச்சான் விடுல, பாவம் அவ என்னோட தங்கச்சில, அவளுக்கும் என்னோட நிலைமை வரணும்னு நான் எதிர்பார்க்கல. என்னமோ பண்ணு ஜெனி, வான்னு சொன்னேன். அண்ணா ப்ளீஸ். உன்ன வான்னு சொன்னேன் ஜெனி. அர்ஜுன் நானும் ஜெனியும் லவ் பண்றோம். எங்க ரெண்டு பேத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களையுமே பிடிக்கும். எனக்கு ஜெனியை ரொம்ப பிடிக்கும். எங்க ஸ்டெல்லா மேரேஜ் முடிஞ்ச பிறகு நானே உங்க வீட்டுல முறையா வந்து கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி உனக்கு தெரியும் நான் எதிர்பார்க்கல. எனிவே தெரிஞ்சுட்டு சொல்லியிருந்தேன், எனக்கு ஜெனியை ரொம்ப பிடிக்கும், நான் ஜெனியை லவ் பண்றேன். எரும மாடு சொல்றதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லுதான் பாரு. நீ ஏன் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எத்தனை நாள் தான் மறைச்சுக்கிட்டே இருக்க? விடு. ஆனா சஞ்சய் அண்ணே. அதெல்லாம் உங்க அண்ணன் ஒண்ணும் சொல்ல மாட்டான், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஜெனி உன்னை வான்னு சொன்னேன். பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு இப்படி கத்துறீங்க, கொஞ்சம் கோவத்தை குறைங்க. அவன் ஒன்னும் கொலை குத்தம் பண்ணல. எனக்கு அவனை பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு யாருமே கேட்கல. சேர்ந்து வாழ போறது அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கா, அது போதும். அப்பா ஸ்டெல்லா இந்த போடு போடுதா? ஸ்கூல்ல இருந்த அதே வாய் இன்னும் குறையல. ஆனா இந்த மாதிரி கோவக்காரனுக்கு இப்படிப்பட்ட ஒய்ஃப் தான் கிடைக்கணும். ஆனா கடவுள் ஜோடியை மாத்திட்டார் போலயே. அவ ஏன் தங்கச்சி. அவன் என்னோட அண்ணன். அவனாவது லவ் தைரியமா சொல்றானே, அந்த பொண்ணு கிட்ட மட்டும் இல்ல, அவளோட அண்ணன் கிட்டயும். ஸ்டெல்லா ஏதோ பொறி வச்சு பேசுன மாதிரியே இருக்க. லவ் பண்ண மட்டும் பத்தாது, அந்த பொண்ணுகிட்ட ஓப்பனா அவனோட காதலை சொல்லணும். அந்த காதல்னால வர எல்லா எதிர்ப்புகளையுமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா எதிர்க்கணும். அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா அந்த பொண்ணோட அண்ணனுக்கான மரியாதையை கரெக்டா கொடுக்கணும். என் அண்ணன் கரெக்டா தான் இருக்கான். நீங்க பொறி வச்சு இன்டைரக்டாலாம் இல்ல, டைரக்டாவே இல்லையே மச்சான், உன்னதான் சொல்லுதா? எனக்கும் தெரியுது, நீ உன் வாய மூடு. சரி ரைட்டு விடு. என்ன அண்ணாவே ஸ்டெல்லா இந்த போடு போடுதா? என்ன சார் உங்களுக்கு காதல சொல்ல தைரியம் இருக்கா? உங்களுக்கெல்லாம் காதலை பத்தி எங்க தெரிய போகுது? போது ஸ்டெல்லா, வார்த்தையால என்ன கொல்லாத. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கொல்லுது. அண்ணன்கிட்ட தைரியமா கேட்கணுங்கிற, கேட்டாலும் நீ கிடைக்கிற நிலைமையில இப்ப இல்ல. ஹலோ சார். போதும் வாய முடுங்க பிரஸ். என்னமோ என்கிட்ட ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கீங்க. ஓ, நான் உங்களுக்கு இப்ப பிரஸ் ரிப்போர்ட்டரா மட்டும்தான் எனக்கு தெரியுதே. ஃப்ராடு. ஜெனி வா வீட்டுக்கு போலாம். ஆனா அண்ணா. ஒன்னும் இல்ல ஜெனி வா. என்ன ஸ்டெல்லா என்னென்னமோ சொன்னா, அண்ணன் கோவத்தையே விட்டுட்டான். ஸ்டெல்லா என்னென்னமோ பேசினா, அர்ஜுன் அண்ணன் கோவமே படாம அமைதியாயிட்டான். ஸ்டெல்லா வேற இந்த கல்யாணத்துக்கு முழு மனசா சம்மதிச்சாலான்னு தெரியல. ஆனா அர்ஜுன் எப்படி இப்ப கோவப்படல? ஸ்டெல்லாவோட பேச எப்படி கேட்கான்? ஜெனி போ. ஓகே சஞ்சய், பாய், நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஜெனி. இப்ப கூட வாயை திறந்து எனக்கு உன்னை தாண்டி பிடிச்சிருக்குன்னு சொல்ல தோணுதா? அது எப்படி சொல்ல தோணும்? சொன்னாதான் இந்த பூமி ரெண்டா பொழந்துருமே. ஸ்டெல்லா நீதான் தேவையில்லாத ஆசையில இருக்க. அவருக்கு அவரோட அத்தை பொண்ணு இருக்கு. நீ இனிமே அவர் லைஃப்ல இல்ல. எனக்கும் உன்னதான் பிடிச்சிருக்குன்னு கத்தி சொல்லலாம்னு தோணுது. ஆனா நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போற.
அதனால உன் லைஃப்ல நான் தேவையில்லாம குறுக்க வர விரும்பல. ஒரு வார்த்தை, ஒரு தடவை எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு நீ சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா உனக்காக நான் இருக்கேன், இருந்தேன், இருப்பேன். லே மச்சான், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லவா? சொல்லல. அவளே உனக்கு வாய்ப்பு தந்தாதானல, அப்ப நீ சொல்லியிருக்க வேண்டியதானே எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு. நீ அறிவுக்கிட்ட மடசாம்பிராணி சொல்லலாம், ஆனா அவளுக்கு இன்னொருத்தன் கூட அது என்னால சொல்ல முடியல. விடு, புரியுது. ஆனா அவளுக்கு என்னமோ அந்த கல்யாணத்திலே இஷ்டம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பார்த்துக்கா, உன்னோட லைஃப் யுவர் சாய்ஸ், உன்னோட கையில இருக்கு. அவ என்கிட்ட சொல்லவே இல்லை. நானா அப்படி எதுவும் முடிவெடுக்க முடியாது. நான் கேட்டதுக்கு அவ எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான். அப்புறம் உன் விருப்பம். என்னடி லூசு, அந்த பைக்கே ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்க? இல்லடி, இது நமக்கு புதுசா வந்திருக்காரு அந்த ப்ரொஃபஸரோட பைக் தானே? ஆமா, அவரோட பைக் தான். அது எதுக்கு நீ இப்படி பாத்துட்டு இருக்க? காரை தான் பஞ்சர் பண்ண முடியாது, ஆனா பைக்கை ஈஸியா பஞ்சர் பண்ணலாமே. நீ லூசு, தேவையில்லாத வேலை வேண்டாம். அன்னைக்கு என் மேல எப்படி சேர்த்து அடிச்சுட்டு போனார் தெரியுமா? ஒரு சாரி கூட கேட்கலடி. சரியான திமிரு பிடிச்சவன். இன்னைக்கு என்கிட்ட சேஃப்டி பின் கூட இருக்கு, அதை வச்சு நான் ஈஸியா அந்த டயரை பஞ்சர் பண்ணி விட்டுருவேன். தேவையில்ல. இந்த ரெண்டும் எதுக்கு நம்ம பைக்க உத்து உத்து பார்த்துட்டு இருக்கு? ஒருவேளை பைக் சூப்பரா இருக்குன்னு பாக்குறாள்களோ? இருக்காத, அந்த வாயாடி இந்த மாதிரி எல்லாம் ரசிக்காத. தேவையில்லாத ஏதாவது வேலையை பார்த்து விட்டுருவாள்களோ? நம்ம பைக்க நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கிடணும். கீர்த்தி சார், தெரியுது. நீ எதுவும் தேவையில்லாத வேலை பார்க்காத. ஒழுங்கா வா, கிளாஸ்க்கு போலாம், எக்ஸாமுக்கு படிக்கலாம். வா. வாரேன். ஆமா, 2 பேரும் கிளாஸ்க்கு போகாம இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா சார், இந்த பைக்கை தான் பஞ்சர் பண்ணலாம்னு நினைச்சு வந்தேன். நோ பார்க்கிங் ஏரியால விட்டுருக்கு. யாரோடது? அப்படி வெண்ண முவல, உனக்கு இந்த பைக்கு யாரோடதுன்னு தெரியாது. இந்த பைக்கு என்னோடது தான். லூசு, தேவையில்லாத வேலையை பாக்கு. ஐயோ, நம்மளும்லாம் நிற்கும். அது தெரியாமல நான் பஞ்சர் பண்ண வந்தேன். ஓ, உங்களோடது தானா? ஆனா இது நோ பார்க்கிங் ஏரியா தானே? என் பைக் நிக்குதுல, அப்ப இது பார்க்கிங் ஏரியா தான். சார், 2 வருஷமா அந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். இது எனக்கு பார்க்கிங் ஏரியா கிடையாதுன்னு கூடவா தெரியாது? 2 வருஷமா எது பார்க்கிங் ஏரியா, இது பார்க்கிங் ஏரியா இல்லன்னு தான் படிச்சிட்டு இருந்தியாங்க. கிளாஸ்ல போய் உட்கார்ந்து ஒழுங்கா படிங்க, நாளைக்கு செமஸ்டர் தானே. ஓகே சார். இவ இந்த மாதிரிலாம் ஒத்துக்கிட மாட்டாள. என்ன அதிசயமா திடீர்னு ஒத்துக்கிட்டா? பாட்டி போலாம். ஒரு நிமிஷம், பைக்கை இனிமே பஞ்சர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் ப்ளீஸ் விட்டுரு. ஏன்னா பைக் டயர்லாம் பஞ்சர் ஆச்சுன்னா என்னால இங்க இருந்தெல்லாம் உருட்டிட்டு போக முடியாது. அண்ட் சாரி, உமெல்லாம் இன்னைக்கு சேரிச்சதுக்கு நான் கவனிக்கல. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு, அதனாலதான் நான் அன்னைக்கு வேகமாவே வந்தேன். சாரி. என்ன அதிசயமா சாரிலாம் கேக்குறீங்க? ஏதாவது உள்குத்து இருக்கா? உள்குத்தும் இல்ல, வெளிக்குத்தும் இல்ல. நான் தப்பு பண்ணேன், அதனால சாரி கேக்குறேன். சாரி. இதுக்கப்புறம் பைக்கு கண்ணாடியை உடைக்கணும், டயரை பஞ்சர் பண்ணணுங்கிற எண்ணத்தை ப்ளீஸ் விட்டுரு. ஓகே, நானும் மன்னிச்சிட்டேன். மாடி, உங்க ஊர்ல இப்படிதான் மன்னிப்பாவலாமா? ஆமா ஆமா. சரி, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. அட பாருடா, தேங்க்ஸ். போலாமா? போலாமே. பரவாயில்ல சார், உங்களுக்கு தான் என்ன பிடிக்க மாட்டேங்குது. ஆனா உங்க பைக்குக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. ஒரு மிஸ்டேக், ஒண்ணும் இல்ல, உன் சாலை மூடு. டேய் பைக்கு, உனக்கு பிடிக்கிறதுக்கு வேற யார் ஷாலும் கிடைக்கலையா? இவளோட ஷாலா? இவ சும்மாவே ஆடுவாள. இது 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 வந்து தெரியாம தான் நடந்துச்சு, எதுவும் பிளான் பண்ணி பாடினால மன்னிச்சிரு. சாரி சார், நானும் உங்ககிட்ட அன்னைக்கு ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டேன். என்னடா நடக்குதுங்க? என்னால் என்னை நம்ப முடியவில்லை, எந்த கண்ணை நம்ப முடியவில்லை. வாய மூடு லூசு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் தானே ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணேன். நீ கிளம்பு. ஓகே சார். என்ன நடக்குதுங்க? உண்மையாவே இவதான் பேசுதாளா? ஃபர்ஸ்ட் பார்த்த அன்னைக்கு அப்படி விழுந்தா, ஆனா ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட இன்னைக்கு அழகா இருந்தா. ஒருவேளை பூ வச்சதுனால இருக்கலாம். வாமாமா, வா ஜெனி.
என்ன மாமா ஜெனி நீ கூட்டு வர? ஜெனி உன் மூஞ்சிய இப்படி வாடி போயிருக்கு. எல்லாத்தையும் உள்ள போய் பேசலாம். காவியா வழிவிடு. சரி மாமா. ஜெனி மூஞ்சி இப்படி வாடி இருக்கு. அம்மா எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. ஜெனி வா நம்ம உள்ள போலாம். வா காவியா. ஜெனி நின்னு. காவியா வா போலாம். ஜெனி நின்னு. ஜெனி மாமா கூப்பிடுறாவ. காவியா நான் போறேன் நீ வா. ஜெனி நின்னு சொல்லுதாம்ல. அப்ப எனக்கு என்ன மரியாதை? கத்தாத மாமா, அமைதியா தான் பேச. உனக்கு கத்தாம பேச்சே வராதா? வாயை மூடிட்டு போயிரு காவியா. என்கிட்ட தேவையில்லாம ஏச்சு வாங்கிட்டு போயிடாத. ஆமா எல்லாரையும் ஏசு திட்டு. நீ டென்ஷனா இருந்தா நாங்களும் டென்ஷனா இருக்கணும். நீ நானே இப்ப நீ என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல, வாரேன். ஏ காவியா ஒன்னும் ஒரு கூர்க்காவாது. ஹிமா காப்பி கொண்டு வரனே. இப்ப ஏன் கத்திக்கிட்டே இருக்க வந்த நேரத்துல இருந்து? நீ டென்ஷனா இருந்தா நாங்களும் டென்ஷனா இருக்கணும். என்ன அதே டைலாக்க சொல்லுதாவ? ஹிமா ஒரு டம்ளர் காப்பி தானே கேட்டேன். என்ன நீ வச்ச வேலைக்காரி அம்மா? கேட்ட உடனே கொண்டு வந்து குடுக்குறதுக்கு எவ்வளையாவது கல்யாணம் பண்ணி தொலைஞ்சதா அவ கேட்டவன ஊத்தி கொண்டு வந்து தருவா. இந்த வீட்ல நான் மட்டும்தானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டே இருக்கேன். காலையில இருந்து ஒரே அடுப்பங்கரையிலே தான் நிக்கேன். ஹிமா ஒரு டம்ளர் காப்பி கேட்டதுக்கு இந்த கத்து கத்துத. மனுஷனுக்கே 1008 டென்ஷன் இருக்கு. இதுல நீ வேற ஏமா ஒரு காப்பி கேட்டதுக்காம கல்யாணம் பண்ணணுங்க? நீ டென்ஷனா இருக்கேன்னு சொல்லி நானும் டென்ஷன் ஆக முடியாது. எல்லாருக்கும் 1008 டென்ஷன் இருக்கதான் செய்யுது. ஒரு 7 கழுத வயசாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கான பண்ணி தொலைய மாட்டேக்க. எதுக்கு எடுத்தாலும் என் உயிரை போட்டு வாங்குங்க. உங்ககிட்ட கத்தி கத்தியே என் மனால போகுது. ஏமா எனக்கு காப்பியே வேண்டாமா விடு. இருல போட்டுட்டேன் கொண்டு வரேன். எல்லாம் இந்த ஜெனியால வந்துச்சு தலைவலி. சை ஏங்க அவ ஒருத்தியதான் இந்த வீட்ல கொஞ்சமாவது திட்டாம இருந்த. அவகிட்டே ஆரம்பிச்சிட்டியா? ஏமா தெரியாம பேசிட்டு இருக்காத. இல்ல மிஞ்சி போனா அவ இந்த வீட்ல 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இருப்பாளால. அதுக்கப்புறம் அவ ஜாலியா அவ புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. நீதான் அவ இல்லாம வருத்தப்படுவ பாத்துக்க. என்னம்மா சொல்ற? ஆமா பொம்பளை எத்தனை நாள் தான் வீட்லயே வச்சிட்டு இருக்க சொல்லுது. அவளுக்கு வயசாயிட்டே போகுது. தேவையில்லாம அவகிட்ட கத்திக்கிட்டே அவன் மனசு சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்காத. இங்க இருக்கிற வரைக்கும் அவ சந்தோஷமா இருந்துட்டு போறா. காவியா கிட்டையும் தேவையில்லாம நீ கத்திக்கிட்டே இருக்காத. சரிம்மா நீ காப்பியை போட்டு கொண்டு வா. நான் ஜெனியை பார்த்துட்டு வரேன். லே அவகிட்ட தேவையில்லாம சண்டை எது போட்டுட்டு இருக்காத. சரி சரி. சரியான கிறுக்கு பிள்ளையா பத்து வச்சிருக்கேன். ஒண்ணுக்கு ஒரு கூறு கிடையாது. இவரெல்லாம் ஒரு புருஷனா? நம்மள கூட்டு வந்ததே மறந்துட்டாரு ஒருவேளை. நம்மள மறந்து ஃபுல்லா லேப்டாப் குள்ளேயே மூழ்கிட்டாரு. இதுல நாளைக்கு வேற நம்மள விட்டுட்டு மீட்டிங் தான் போறாராம். இதுக்கு எதுக்கு நம்மள கூட்டு வரணும்? வந்து இவ்வளவு நேரம் நின்னு புலம்பிட்டு இருக்கேனே கண்டுகிடுதாரா? இவரு வேணுனே பண்ணுதாரு. கார்த்தி என்ன சார் ரொம்ப பிஸியோ? ஆமா கொஞ்சம் லைட்டா பிஸியா தான் இருக்கேன். கார்த்திமா உனக்கு தூக்கம் தான், நீ படுத்து தூங்கு. என்னது தூக்கம் வந்தா தூங்குன்னு தானே கார்த்திமா சொன்னேன். அதுக்கு ஏன் கத்துத? தள்ளிருங்க. கார்த்திமா தூங்குன்னு சொன்னேன். எனக்கு தூக்கம் எதுவும் வரல. அந்த லேப்டாப்ப தான் கொஞ்சம் ஓரமா வைங்களேன். எனக்கு ஆனா கொஞ்சம் வேலை இருக்கு. சரி அப்ப நீங்க வேலைய பாருங்க. நீ தூங்கு. தூங்குறேன். நீங்க உங்க வேலைய கண்டினியூ பண்ணுங்க. கார்த்திமா இந்த மாதிரி இருந்தா நான் எப்படி வேலைய பாக்குறது? நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் என் வேலைய பாக்கேன். என்னது உன்னோட வேலையா? உன்னோட வேலை என்னது? சும்மா உங்க கைய இப்படி பிடிச்சிட்டே இருக்கிறதுதான். நீ தூங்கு கார்த்திமா. நானும் கொஞ்ச நேரத்துல என் வேலையை முடிச்சிட்டு வரேன். ஏங்க இங்க வந்திருக்கதே சந்தோஷமா இருக்கணும்னு வந்திருக்கோம். இங்கேயும் ஒரே வேலைன்னு அதான் காலையில போறீங்களா அப்பவும் பாருங்களேன். சரி அப்ப இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என்னமோ பண்ணலாம். என்ன பொசுக்குன்னு லேப்டாப்ப வச்சிட்டாரு. இப்ப சொல்லுங்க மிஸ்ஸஸ் கரண் என்ன பண்ணணும்? எனக்கு தூக்கமா வருது. வாங்க தூங்கலாம். என்ன இவ்வளவு நேரம் டிஸ்டர்ப் பண்ணிய? நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன்? ஏங்க கார்த்திமா பாவம்ல. நானும் பாவம் தானங்க. நீங்க இன்னைக்கு பீச்லாம் சூப்பரா இருந்துச்சுல? சூப்பரா தான் இருந்துச்சு. அதை விட நீயும் சூப்பரா இருந்த. என்ன சீனா எனக்கு நடந்து கால்லாம் வலிக்கு. என்னோட கால் அமுக்கி விடுறீங்களா? என்னது நானா? பின்ன பக்கத்து வீட்டுக்காரனா? கார்த்திமா நான் பாவம் இல்லையா? யோ என்னது யோவா? அமுக்கி விடுவீங்களா மாட்டீங்களா? என்னங்க சூப்பரா அமுக்குறீங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் போலயே.
இருக்கு, எங்க அம்மாக்கெல்லாம் அமுக்கி விட்டுருக்கேன். உங்களுக்கு கோவமே வரலையாங்க? எதுக்கு? இல்ல, நீங்க முக்கியமான வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க வேலையை கெடுத்து நான் இப்ப சும்மா உங்க மடியில காலை வச்சிட்டு இருக்கேன். என் மேல எந்த கோவமும் வரலையா? என் அழகு பொண்டாட்டி, உனக்கே தெரியுது அது முக்கியமான வேலை நீ. ஆனாலும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட எனக்கு அது ஒன்றும் முக்கியம் இல்லை. உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமாங்க? இது என்ன கேள்வி? இல்ல, நான் சொன்ன உடனே எந்த ஈகவும் பார்க்காம என் காலை தொடுவீங்களே, அதான் கேட்டேன். எந்த ஆம்பளையுமே தான் பொண்டாட்டி காலத்தை விடுறதுக்கு ஈகோ பார்க்க மாட்டான். இல்ல, இருந்தாலும் நீங்க பெரிய கம்பெனி ஓனர். ஹலோ மேடம், நீங்களும் அந்த கம்பெனி ஓனரோட பொண்டாட்டி தான். அது மட்டும் இல்லாம நீங்களும் பெரிய கம்பெனி ஓனரோட பொண்ணாதான் இருந்தீங்க. இல்ல, நான் பொண்ணு. என்ன நீ ஆன்டிஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா? ஹாப்பியா தான் இருக்கேன். அவ்வளவுதான். ரொம்ப நடிக்காண்டா. நீங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்ல சொன்ன உடனே ஒண்ணு என்னோட கால் அமுக்கல. கொஞ்சம் ஈகோ பார்க்க தானே செஞ்சீங்க. அடக்கு இருக்கு, அது நான் சும்மா ஃபன்னுக்குலாம் பண்ணேன். நம்பிட்டேன். அட மெண்டல், உண்மையாவே சொல்றேன், அது நான் சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணேன். நம்பிட்டேன். சோ இப்போ நீ நம்பனா நான் என்ன பண்ணணும்? நான் தான் நம்பிட்டேன்னு சொல்றேன்ல. தெரியுது எனக்கு, நீ நம்பிட்டியா இல்லையா நீ. சரி, அப்ப நீங்க என்னோட கார் வேண்டாம். அட ஏங்க, இங்க நான் சும்மா தான், அத நான் சொல்ல கூட இல்லையே. ஆமா, நீ வேற நான் என்ன பண்ணாலும் நம்ப மாட்டேன், அதான். ஏங்க, நான் சும்மா தான் அப்படி சொல்றதுக்கு வந்தேன். ஆனா என்ன ஆனா? நீ என் பொண்டாட்டி தானே, ஏன் சோகமா முஞ்ச வச்சிருக்க? ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டூ கார்த்திமா. உண்மையாவே நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். ஏன்னா எனக்கு உங்களை மாதிரி புருஷன் கிடைச்சிருக்கு. அட நம்புங்க, உண்மையாதான்.